முருகாச்சரணம். கந்தரந்தாதி பாடல் 25 தெளிதரு முத்தமிழ் என்று துவங்குகின்ற பாடல். இந்த பாடல் ஒரு கேள்வியாக அமைந்துள்ளது. ஆனானப்பட்ட சிவபெருமான் முருகனிடம் வாய்ப்பொத்தி வணங்கி உபதேசம் பெற்றது ஏன் என்று கேட்கிறார் அருணகிரிநாதர். அந்த சிவபெருமானை பற்றி சொல்லும்போதும், சிவபெருமான் ஆதி வேதங்களுக்கெல்லாம் பொருளாக விளங்கியவன், முத்தமிழை கொடுத்தவன், சங்கப்பலகை தந்து தமிழை வளர்த்தவன், கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து ஆதி குருவாக வந்து நிர்வச்சன பிரசங்கம் மௌன உபதேசம் செய்தவன். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கே முருகன் உபதேசம் செய்தான் என்று சொல்கிறார். இப்பொழுது பாட்டை பார்ப்போம். தெளிதரு முத்தமிழ் வேதத்தில் தெய்வ பலகையின் கீழ் தெளிதரு முத்தமிழானித்தர் சேவித்து நின்றது என்னால், தெளிதரு முத்தமிழ் தேய் நகை வாசக செல்வி திணை தெளிதரு முத்தமிழ் செவ்வேள் இருப்ப செவி குனித்தே. இது பாடல். இந்த பாடல் சொற்பிரிவு பார்த்தோம்னா, தெளிதரு முத்தமிழ் வேதத்தில் தெய்வ பலகையின் கீழ் தெளிதரு முந்து அமிழா நித்தர் சேவித்து நின்றது என் நாள், தெளிதரு முத்து அமிழ்து ஏய் நகை வாசக செல்வி திணை தெளிதரு முத்து அமிழ் செவ்வேள் இருப்ப செவி குனித்தே. தெளிதரு முத்தமிழ் வேதத்தில் தெய்வ பலகையின் கீழ் தெளிதரு முந்து அமிழான் நித்தர். தெளிதரு தெளிவை தருகின்ற, முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற 3 வகையான தமிழிலும், வேதத்தில் 4 மறைகளிலும் வேதங்களிலும் தெய்வ பலகையின் கீழ், அதாவது தெய்வீகமான சங்கப்பலகையின் கீழ், திருவிளையாடற் புராணத்தில் 51வது படலமாக வருகிறது சொக்கநாதர் சங்கப்பலகை அருளிய வரலாறு அப்படின்னு. அதாவது உண்மையான புலவர்களையும் அந்த பாட்டின் பெருமையும் தெரிந்து கொள்வதற்காக சொக்கநாதரே வந்து சங்கப்பலகையை கொடுத்தார் அப்படின்னு வரலாறு திருவிளையாடற் புராணத்தில் இருக்கு. தெளிதரு முந்து, தெளினா தெளிவான மாசற்ற, தரு தருனா குருந்த மரம், கல்லால மரத்தின் கீழே தானே அமர்ந்தார் தட்சிணாமூர்த்தியா. தரு அப்படின்னா இந்த இடத்துல குருந்த மரம். முந்து அதில் அமர்ந்து இருக்கின்ற, முதன்மையாக இருக்கின்ற அமிழா நித்தர் அழிவில்லாத சிவபெருமான் சேவித்து நின்றது என். அவன் முருகப்பெருமானை பணிந்து நிற்பதற்கு காரணம் என்ன? ஆதி தட்சிணாமூர்த்தியாக இருப்பவன், ஆதி குருவாக இருப்பவன் முருகப்பெருமானிடம் பணிந்து நின்றது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார். நாள் தெளிதரு முத்து அமிழ்து ஏய் நகை வாசக. நாள் அப்படின்னா நட்சத்திரம். இந்த இடத்துல தெளிதரு நட்சத்திரம் போல பிரகாசிக்கின்ற, முத்து அமிழ்து ஏய் நகை வாசக முத்தை போன்ற பல்லையும், முத்து நகை அமிழ்து வாசக தேவாமிர்தத்தை போன்ற வார்த்தையையும் உடைய செல்வி அந்த பெண், அவள் திணை தெளி திணை தானியத்தை கொழிக்கின்ற வள்ளி பிராட்டி, தரு அவள் கொடுக்கின்ற முத்து முத்தத்தில் அமிழ் ஆனந்தத்தில் அமிழ்ந்திருக்கும் செவ்வேள் முருகப்பெருமான் இருப்ப செவி குனிந்தே. முருகப்பெருமானிடம் அவன் குருவாக எழுந்து உபதேசிக்கும் பொழுது செவியை தாழ்த்தி சிவபெருமான் பணிந்து நிற்பதற்கு காரணம் என்ன? வள்ளி பிராட்டியை பற்றி சொல்லும்போது, அவள் அழகான முத்து போன்ற பல்லும் அமிர்தம் போன்ற சொல்லும் உடையவள். அந்த வள்ளி கொடுத்த முத்தத்தில் வளர்கின்ற முருகப்பெருமான் முன்னால் சிவபெருமான் வணங்கி நிற்கிறான். அந்த சிவபெருமானோ வேதங்களுக்கு முதன்மையானவன், முத்தமிழில் முதன்மையானவன், சங்கப்பலகை ஈந்தவன்,
கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து ஆதி குருவாகி மௌன உபதேசம் செய்தவன் அவனே இந்த முருகப்பெருமானிடம் உபதேசம் கேட்டு நின்றான். அது ஏன் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் அருணகிரிநாதர். முருகாச்சரணம்.